அனைவருக்கும் வணக்கம். அரசியல்ல நாங்க மாற்று அரசியல், மாற்று சக்தி, மாற்று அரசியலை நாங்க தமிழக மக்களுக்கு நாங்க கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு அப்படியே வைராக்கியத்தோட வந்திருக்க கட்சி தான் தாவேகா. அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு இரண்டாம் கட்ட தலைவர் அப்படின்னா ஒரு பெரிய நிர்வாகி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா திருச்செங்கோட்டை சேர்ந்த நம்ம அருண்ராஜ் அவர்கள். அருண்ராஜ் ஐஆர்எஸ் அப்படின்னு சொன்னாதான் நிறைய பேருக்கு தெரியும். அருண்ராஜ் ஐஆர்எஸ் என்ன பண்ணிட்டு இருக்காரு சமீப காலமா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த பழந்துன்னு கொட்டை போட்டிருப்பாங்க இல்லையா, 50 வருஷம் கட்சியில இருக்க அரசியல்ல இருக்கும், 75 வருஷம் அரசியல்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களெல்லாம் மிஞ்சுற அளவுக்கு, அவங்களெல்லாம் தூக்கி சாப்பிடுற அளவுக்கு அருண்ராஜோட நடவடிக்கைகளும் அவரோட அரசியல் செயல்பாடுகளும் இருக்கு. ஏற்கனவே இருக்கிற அரசியல்வாதிகளை பார்த்து ஷாக் ஆகுற அளவுக்கு எப்பா நம்மளே தூக்கி சாப்பிடுவார் போல இருப்பா அப்படின்ற மாதிரி பேசுற அளவுக்கு அவரோட செயல்பாடுகள் இருக்கு. தேர்தல் ஆணையம் தேர்தல் தேதி அறிவிச்ச பின்னாடி அவர் சொந்த தொகுதியில நிறைய பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு. தேர்தல் ஆணையமே ரெய்டுல பிடிக்கிற அளவுக்கு மாற்றத்தை கொடுக்குற அரசியல் சக்தியா நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அருண்ராஜ் அவர்களோட நடவடிக்கைகள் இருக்கு. அதைத்தான் இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் பேசுற அரசியல் உங்களுக்கு புரியும். நான் என்ன பேச வரேன்றது உங்களுக்கு தெளிவா தெரியும். உங்களோட கருத்துக்கள் எதுவா இருந்தாலும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. அப்படியே பக்கத்துல இருக்க ஆல் பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கிறங்க. நான் போடுற எல்லா தினசரி அரசியல் சம்பந்தமான வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலமா ரீச் ஆயிரும். தாவேகா தமிழக அரசியல்ல ஒரு மாற்று அரசியல், மாற்று சக்தி அப்படின்னு சொல்லிட்டு யாரு கட்சி தொடங்கினாலும் இந்த வார்த்தையை சொல்லாம கட்சியை தொடங்க மாட்டாங்க. இது ஒரு டிஃபால்ட் ஒரு வார்த்தை மாதிரி ஆயிப்போச்சு. நாங்க மாற்று அரசியல் பண்றோம், அப்படி இல்லைன்னா நாங்க இந்த லஞ்ச ஊழலுக்கு எதிராக இருக்கோம், லஞ்சத்தை எல்லாம் ஒழிச்சிருவோம், போதை கலாச்சாரத்தை ஒழிச்சிருவோம், பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்போம், அதுக்கப்புறம் சட்டம் ஒழுங்கு நாங்க பயங்கரமா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவோம், பயங்கரமா ஸ்ட்ரிக்டா வச்சிருப்போம். இந்த மாதிரி ஒரு 5-6 விஷயங்களை கையில் எடுத்துக்கிட்டு இதுக்காக தான் நாங்க கட்சி ஆரம்பிச்சிருக்கோம், வேற எதுக்காகவும் கட்சி ஆரம்பிக்கலாம்ன்ற மாதிரி சொல்லி ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட நடவடிக்கைகள், செயல்பாடுகள், அவங்க மக்கள் பிரச்சனைகளை தலையிடாம இருக்கிறதெல்லாம் பார்த்து எப்பா ஏற்கனவே இருக்கிறவங்களே பரவாயில்லையே, நீங்க என்ன புதுசா ஒண்ணுமே பண்ணலையே அப்படின்ற மாதிரி நம்மளை இவங்களும் 101வது கட்சி அப்படின்ற மாதிரி பேச வைக்கிற நிலைமை இருக்கும். அது தாவேகாவுக்கு நல்லாவே பொருந்தும். அதுல இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகி தான் அருண்ராஜ் ஐஆர்எஸ் அவர்கள். தன்னோட ஐஆர்எஸ் அதாவது இந்திய குடிமைப்பணி அந்த வேலையவே தூக்கி எறிஞ்சிட்டு நான் மக்கள் பணியாற்ற வரேன், நான் அரசியல்ல இறங்கி மக்களுக்கு சேவை செய்யணும், அதுதான் என் தலையாய கடமை அப்படின்னு சொல்லிட்டு தாவேகால சேர்றாரு. தாவேகால எதுக்கு சேர்ந்தாரு அப்படின்ற அந்த ஒரு பெரிய காரணம்லாம் அவர்கிட்ட கிடையாது. ஐஆர்எஸ் எனக்கு அதுல இருந்து எனக்கு மக்கள் சேவை ஆற்றணும், அதனால நான் அந்த பதவியை தூக்கி எறிஞ்சிட்டு மக்களுக்கு வரேன் அப்படின்ற மாதிரி மக்கள் பணியாற்றுறாரு. மக்கள் பணி நிறைய ஆற்றிக்கிட்டே இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் நம்ம பாக்குற மாதிரி இருக்கு. இதுக்கு முன்னாடி அந்த தாவேகா மேடைகள்லாம் பேசும்போது அருண்ராஜ் ஐஆர்எஸோட பேச்சுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இலவசங்களுக்கு எதிராக பயங்கரமா பொங்கி எழுந்துருவாரு. 1000 ரூபாய் கொடுத்து 2000 ரூபாய் கொடுத்து மக்கள் அடிமையாக்கி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசின வீடியோக்கள்லாம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒருத்தர் இன்னைக்கு என்ன அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த மாற்று சக்தின்னு அதாவது நான் ஏ கிளாஸ் அரசியல்வாதி அப்படின்னு சொல்லிட்டு வரவங்கள நம்பிடலாம், நான் பி கிளாஸ் அரசியல்வாதி அப்படின்னு சொல்றவங்களே நம்பிடலாம். இவங்க 2 பேர்த்துக்கு நான் நடுவுல இருக்கேன் அப்படின்னு சொல்றான் பாருங்க, அவனை மட்டும் நம்பவே முடியாது. உங்களுக்கு இன்னும் புரியுற மாதிரி சொல்லுவோம்னா, கமல் சொல்லுவார் இல்லையா, கடவுள் இருக்கிறவன்றே நம்பிடலாம், கடவுள் இல்லைன்னு சொல்றவனே நம்பிடலாம், நான் தான் கடவுள்னு சொல்லிட்டு வராம இல்லையா, அவனை மட்டும் நம்பவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அது யாருக்கு பொருந்தோ இல்லையோ தாவேகால இருக்க அருண்ராஜ் அவர்களுக்கு பொருந்தும். நம்மளே எனக்கே பர்சனலா ஒரு பெரிய ஒப்பீனியன் இருந்ததா அவர் மேல. ஓகே, ஒரு ஐஆர்எஸ் பதவியில இருந்து வராரு, ரொம்ப நாகரிகமான அரசியலை மையப்படுத்தி அவர் வராரு. ஸோ விஜயோட அரசியல் கொஞ்சம் டீசன்ட் பாலிடிக்ஸா இருக்கும். ஏற்கனவே நம்ம பார்த்து பிடிச்சி போன ஒரு சாதாரண ஒரு அரசியல்வாதிகளா இவங்கெல்லாம் இருக்க மாட்டாங்க, ஒரு வித்தியாசமான அரசியல்வாதிகளா இருப்பாங்க. ஐஆர்எஸ் படிச்சிருந்ததுனால, ஒரு பெரிய பெரிய படிப்புலாம் படிச்சிருக்கிறதுனால அவங்களுக்குலாம் இந்த சட்ட நுணுக்கங்கள் தெரியும். அவங்க பேசுற முன்வைக்கிற கருத்துக்கள்லாம் மக்களோட தேவைகள் அடிப்படையில இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் ரொம்ப எதிர்பார்ப்போட இருந்தேன். ஆனா அவர் பேசுற பேச்செல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு அந்த பிறவி அரசியல்வாதிகள்லாம் பேசுவாங்க இல்லையா, அவங்கெல்லாம் தன்னோட கட்சியை தன்னோட கட்சியையோ அல்லது தன்னோட தலைமையையோ எந்த ஒரு விஷயத்துக்காக விட்டு கொடுக்க மாட்டாங்க. அது ஒரு கட்சி மேல வச்சிருக்க நம்ம ஒரு மரியாதையும் பாசம்னு வச்சுங்களேன். ஆனா தவறு செஞ்சா கூட ஆமா இல்ல நாங்க தவறு செய்யல, எங்களை தவறு செய்ய தூண்டினதே அந்த கட்சிக்காரன் தான்ன்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அவங்கள நம்ம மாற்றவே முடியாது. அவங்க தான் இந்த
அரசியல் களத்துல ஆபத்தான மனிதர்கள் அப்படின்ற மாதிரி தான் நான் பாக்குறேன். அந்த மாதிரி தான் தாவேகாவோட அருண்ராஜ் ஐஆர்எஸ் அவர்களை நான் பாக்குற மாதிரி இருக்கு. அதாவது தாவேகா தலைவர் எது பண்ணாலும் வந்து திமுக தான் இதுக்கு காரணம், அவதூறு கலப்புறாங்க, சோசியல் மீடியால வந்து எங்களை பத்தி தப்பா பேசுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து தொடர்ந்து வந்து தன்னோட கருத்துக்களை வந்து அதாவது அவர் பேசும்போதே பாத்தீங்க அப்படின்னா, இவர் வந்து படிச்ச அரசியல்வாதியா, இவர் வந்து படிச்சிருக்காரா, இவர் வந்து ஐஆர்எஸ் எல்லாம் பண்ணியிருக்காரா, இவர் எப்படி இவ்வளவு ஒரு ஒரு எதுவுமே வந்து ஒரு தரம் தாழ்ந்த அரசியல்வாதி பேசுற மாதிரி பேசுறாரு. இவர் உண்மையிலேயே இவர் வந்து இதுக்கு இப்படிதான் பேசுவாரா, இல்ல வந்து தாவேகால சேர்ந்ததுக்காக இப்படி பேசுறாரா அப்படின்ற மாதிரி நிறைய சந்தேகங்களை வந்து நம்ம எழுப்போம். அந்த மாதிரிதான் வந்து அருண்ராஜ் ஐஆர்எஸ் அவர்களோட அந்த பேச்சுக்கள்லாம் இருக்கும், அவரோட பேட்டிகளா இருக்கும், அவரோட பத்திரிகையாளர் சந்திப்பு எல்லாமே இருக்கும். பத்திரிகையாளர்களே வந்து ஒரு இதுல வந்து கேள்வி கேட்கிறாங்க, உங்க தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்து எப்ப பத்திரிகையாளர் சந்திப்பை வந்து நடத்துவாரு, எப்ப வந்து பத்திரிகையாளர் சந்திக்க போறாரு அப்படின்னு கேள்வி கேட்டதுக்கு என்ன சொல்லணும், ஒரு நார்மலா ஒரு பர்சன் தான் என்ன சொல்லணும், அதுக்கு நேரம் கிடைக்கும் போது பண்ணுவாங்க, இப்போ வந்து அவசியம் கிடையாது, அவங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்கு, அந்த வேலைகள்லாம் முடிச்சுட்டு கண்டிப்பா உங்களை வந்து சந்திப்பாங்க, நீங்க எதிர்பார்க்கிற அந்த விஷயம் வந்து ஒரு நாள் நடக்கும் அப்படின்ற மாதிரி இது மாதிரி சொல்லலாம். அதை விட்டுவிட்டு திமுக தலைவர் எப்போ வந்து பத்திரிகையாளர் சந்திக்கிறாரோ அப்போ மறுநாளே வந்து எங்க தலைவர் சந்திப்பாரு அப்படின்னுவாரு. எப்பா இதுக்கு எதுக்கே நீ ஐஆர்எஸ் எல்லாம் படிச்சுட்டு வந்தா, இதுக்கு எதுக்கே நீ வந்து பெரிய பெரிய படிப்புலாம் படிச்சுட்டு வந்து நாங்க வந்து அரசியல் மாற்று சக்தி படிச்சவங்க எல்லாம் நாங்க வந்துட்டோம் அப்புறமாலாம் நீங்க வந்து பெருசா கூவிக்கிட்டு இருந்தீங்களே, இப்படி பேசுறதுக்கு தான் நீங்க வந்து அரசியலுக்கு வந்தீங்களா, இதுக்கு நீங்க ஐஆர்எஸ்ல இருந்திருக்கலாமே, ஏற்கனவே இருக்க அரசியல்வாதிகள் அப்படிதான் பேசிக்கிட்டு இருக்காங்க, அதுக்கு நீங்க வந்து புதுசா என்ன பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரி அவரோட செயல்பாடுகள்லாம் அப்படி நம்ம பாக்குற மாதிரி இருந்தது. தேர்தல் ஆணையம் வந்து தேர்தல் தேதி அறிவிச்ச பின்னாடி தேர்தல் நடத்தை விதிகள் வந்து அமலுக்கு வந்த பின்னாடி இந்த பறக்கும் படை இந்த சோதனைகள்லாம் வந்து கொஞ்சம் கடுமையாவே இருக்கும், எல்லா இடத்துலயுமே வந்து பிடிப்பாங்க. இது எந்த அடிப்படையில பிடிப்பாங்க, எதன் அடிப்படையில அவங்களுக்கு தகவல் போகும் அப்படின்னா, இப்போ ஒரு தொகுதியில வந்து 2-3 கட்சிகள் வந்து கொஞ்சம் பலம் பொருந்திய கட்சிகளா இருந்தாங்கன்னா அவங்க எல்லாமே ஆப்போசிட் பார்ட்டியோட நடவடிக்கைகளை வந்து தொடர்ந்து கண்காணிச்சிட்டு இருப்பாங்க. அவன் எங்க போறான், அவங்க வந்து என்ன மீட்டிங் போடுறாங்க, அவங்க வந்து என்ன பரிசு பொருள் கொடுக்குறாங்க, யாருக்கு காசு கொடுக்குறாங்க, அல்லது காசு கொடுக்க போற தகவல் கூட அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா இமிடியேட்டா வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு போனா பண்ணி நீங்க வந்து ரைட் பண்ணுங்க, இந்த இடத்துல காசு எடுத்துட்டு போறாங்க, இந்த இடத்துல வந்து பரிசு பொருள் எடுத்துட்டு போறாங்க, நீங்க வந்து இமிடியேட்டா பிடிக்கலாம்ன்ற மாதிரி அந்த தொகுதியில இருக்க மாற்று கட்சிகள், அதாவது வேற வேற கட்சிகள் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க தான் வந்து தகவல் கொடுத்து தேர்தல் கமிஷனை வந்து அந்த பறக்கும் படை அந்த சோதனைகள்லாம் வந்து நடக்கும், அதை பிடிச்சி வந்து செய்தியில போடுவாங்க. அப்படி வந்து திருச்செங்கோடு பகுதியில் வந்து 2 விஷயங்கள் வந்து பிடிக்கப்பட்டிருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வாக்காளர்களுக்கு கொடுக்கறதுக்காக வச்சிருந்த ஒரு டிஃபன் பாக்ஸ், அந்த டிஃபன் பாக்ஸ் டபரா, அந்த டபரால வந்து அழகா வந்து சட்டமன்ற தொகுதி, இவர் திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதி அருண்ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டி, விசில் சின்னம்லாம் ஒட்டி, அவங்களோட ஸ்டிக்கர்லாம் ஒட்டி மூட்டையா ஒரு வீட்டுல இருந்து கைப்பற்றுறாங்க எலெக்ஷன் கமிஷன். இதோட நிறுத்திக்கிட்டாரா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அதை தாண்டி இன்னொரு இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா பூஸ்ட் பாட்டில், அந்த பூஸ்ட் பாட்டில் ஃபுல்லா மேல வந்து ஸ்டிக்கரு, அதே ஸ்டிக்கர் அருண்ராஜ் விஜய் இருக்க மாதிரி ஒரு ஸ்டிக்கரு, அதுல வந்து சட்டமன்ற தொகுதி திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதின்னு போட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் ஸ்டிக்கரை ஒட்டி இந்த மாதிரி இலவசங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கிறது தான் அருண்ராஜ் அவர்களோட வேலை. சரிப்பா, அருண்ராஜ் அவர்கள் கொடுத்துக்கிட்டு இருக்காரு, மற்றவங்க எல்லாம் கொடுக்கலையா, திமுக கொடுக்கலையா, அதிமுக கொடுக்கலையா அப்படின்ற மாதிரிலாம் நீங்க கேட்கலாம். திமுக கொடுப்பாங்க, அதிமுக கொடுப்பாங்க, மற்ற கட்சிகள் கொடுப்பாங்க, அவங்கெல்லாம் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்த்து தானே நாங்க வந்து மாற்று அரசியல் வேணும்னு உட்காந்துட்டு இருக்கோம். அப்ப நீங்களும் வந்து அதே பண்ணா நீங்க எதுக்கு, அது அவங்களே கொடுத்துட்டு போகட்டுமே, நானும் வந்து கொடுக்குறேன் பாரு, நான் ஏன் சக்திக்கு தகுந்த மாதிரி நான் கொடுக்குறேன் பாரு, அவங்க புடவை கொடுக்குறாங்களா, நான் வந்து பூஸ்ட் கொடுக்குறேன், அவங்க வந்து பெரிய அண்டா கொடுக்குறாங்களா, செந்தில் பாலாஜி வந்து பெரிய அண்டா கொடுக்குறாரா, நான் வந்து என்னோட சக்திக்கு தகுந்த மாதிரி நான் டபரா கொடுக்குறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி மாத்தி நீங்க விளையாடுறதுக்கு மாற்று அரசியல்ன்ற பேர்ல மக்களை ஏமாத்துற அரசியலை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு உங்களை மாதிரி படிச்ச ஆட்கள், உங்களை மாதிரி ஐஆர்எஸ் பதவியில இருந்த ஆட்கள், ஒரு டாக்டரேட் வாங்கின ஆட்கள், இவங்கெல்லாம் வந்து நீங்கெல்லாம் வந்து எதுக்கு அரசியலுக்கு வரணும் அப்படின்ற அந்த கேள்விதான் எனக்கு பெருசா இருக்கு. அதை தாண்டி திருச்செங்கோடு தொகுதியை வந்து இன்னும் வந்து தாவேகா வந்து அதிகாரப்பூர்வமா அறிவிக்கவே இல்லை. ஆனா அது 1 மாசத்துக்கு முன்னாடியே, கிட்டத்தட்ட 1 மாசம் 2 மாசத்துக்கு முன்னாடியே திருச்செங்கோடு தொகுதி முழுக்க வந்து இவர் வந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. இதுதான் வந்து நீங்க கட்சி தலைமையை வந்து மதிக்கிறதா, அப்படியே ஒருவேளை கட்சி தலைமை வந்து உங்களுக்கு வந்து அதிகாரப்பூர்வமா நீங்க தான்ப்பா திருச்செங்கோடு தொகுதியா வேட்பாளர், நீ வந்து வேலை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாலும் மற்றவர்கள் மனசு நோக மாட்டாங்களா? அதே தொகுதியில அதே பகுதிகளில் இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து எத்தனை பேர் கடந்த 30 வருஷம், அதாவது விஜய் வந்து சொன்னார் இல்லையா,
நான் வந்து 30 வருஷமா சினிமாவில் இருந்தேன், என்னைய தூக்கி விடுறது என்னோட ரசிகர்கள் தான், அவங்களோட வளர்ச்சிக்கு தான் நான் வந்து அரசியலுக்கு வரேன், அவங்களுக்கு நான் ஏதாவது திரும்ப பண்ணணும்னு அரசியலுக்கு வரேன் அப்படின்னு சொன்னா, நீங்க 30 வருஷமா போஸ்ட் ஓட்டினீங்களா, கொடி கட்டினீங்களா, கட் அவுட்டுக்கு பாலாபிஷேகம் பண்ணீங்களா, அல்லது தெரு தெருவா போயிட்டு விஜய் ரசிகர் நான் அல்லது விஜய் மக்கள் இயக்கத்துல இருந்து மக்களுக்கு தேவையான அதாவது பிறந்த நாள், விஜயோட பிறந்த நாள் வரும், விஜயோட திருமண நாள் வரும், அதுக்கெல்லாம் வந்து விஜய் மக்கள் இயக்கம் வந்து ஏதாவது ஒரு அவங்களால முடிஞ்சது ஒரு தெருவில் வச்சு சின்னதா ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது பண்ணீங்களா? அந்த மாதிரி எதுவுமே பண்ணாம நீங்க தான் வந்து நான் தான் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த அந்த ஏரியாவில் அந்த திருச்செங்கோடு தொகுதியில வந்து காலங்காலமா வந்து விஜய் வந்து நேசிச்சுக்கிட்டு விஜய் பின்னாடியே போய்கிட்டு விஜய் ஒவ்வொரு படத்தையும் பார்த்துக்கிட்டு அங்கே இருக்க பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு ரசிகர் மன்றத்துல இருந்து நிறைய பிரச்சனைகள் வரும், அதெல்லாம் சந்திச்சுக்கிட்டு போஸ்ட் ஒட்டிக்கிட்டு இருந்தவனுக்கு தான் எங்க கட்சியில பதவி, போஸ்ட் ஒட்டிக்கிட்டு இருந்தவனுக்கு தான் எங்க கட்சியில வந்து பொறுப்பு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க புஷி ஆனந்த் அவர்களுக்கும் இந்த கேள்வியை வைக்கிறேன். இவங்களை புறக்கணிச்சுட்டு அருண்ராஜுக்கு நீங்க கொடுத்ததுக்கான காரணம் என்ன? அப்போ அருண்ராஜ் வந்து அவர்கிட்ட காசு இருக்கலாம், அவர்கிட்ட அந்த அந்த ஒரு 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 பெரிய அந்த பதவியில இருந்துட்டு வந்தான்ற ஒரு அடையாளம் இருக்கலாம், அல்லது உங்க கூட பக்கத்துல இருக்க ஒரு பெரிய அடையாளம் வேற. ஸோ இதெல்லாம் சேர்ந்துதான் ஒரு தொகுதியோட வேட்பாளரை வந்து நீங்க தீர்மானிக்கிறீங்களா அப்படின்ற அந்த ஒரு பெரிய கேள்வி வருது. வேட்பாளர் இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வமா தாவே கலந்து அறிவிச்சுட்டா நீங்க வந்து அந்த தொகுதியில வந்து வேலை பார்க்கறது, அந்த தொகுதியில போயிட்டு மக்களை வந்து கேன்வாஸ் பண்றது, அந்த தொகுதிக்கு தேவையான உதவிகள், நலத்திட்ட உதவிகள் பண்றது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க பண்ணலாம். எதுவுமே பண்ணாம நான் தான் இந்த தொகுதியோட வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பண்றதுதான் வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. மாற்று அரசியல்னு பேசி பேசியே வந்து இன்னைக்கு வந்து யாராவது மாற்று அரசியலை பத்தி பேசினா, உண்மையில யாராவது மாற்று அரசியலை பத்தி பேசினா கூட அவங்க மேல நம்மளுக்கு சந்தேகம் வர அளவுக்கு தான் நீங்க எல்லாருமே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நீங்க எல்லாமே பண்ணி வச்சிருக்கீங்க. தயவு செஞ்சு மாற்று அரசியலை விரும்புனீங்க அப்படின்னா நீங்களே அதை முன்னெடுத்து பேசலாம். நாங்க வந்து இந்த மாதிரி ஒரு மாற்று அரசியலை விரும்புறோம், இலவசங்கள் நாங்க கொடுக்க மாட்டோம், ஒரு குண்டு மணி கூட நாங்க வெளில கொடுக்க மாட்டோம், வாக்காளர்கள் வாங்க நாங்க வந்து உங்களுக்கு வந்து என்ன செய்வோன்றத சொல்லி வாக்கு கேட்கிறோம் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு மாற்று அரசியலை கொண்டு வாங்க. எதுக்கு வந்து டிஃபன் பாக்ஸ் கொடுக்கறது, புடவை கொடுக்கறது, அதுக்கப்புறம் வந்து ஹார்லிக்ஸ் கொடுக்கறது, பூஸ்ட் கொடுக்கறது, பரிசு பொருட்கள் கொடுக்கறது, டோக்கன் கொடுக்கறது, இந்த மாதிரி அறத பழசான இந்த மாதிரி தமிழ்நாட்டில் புறையோடி போன அந்த ஒரு தேர்தல் கலாச்சாரத்தை வந்து நீங்க எடுத்துட்டு வரீங்க, தேர்தல் அரசியல் கலாச்சாரத்தை வந்து நீங்க எடுத்துட்டு வரீங்க அப்படின்றதான் ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்கு. தயவு செஞ்சு இதெல்லாம் விட்டுட்டு மாற்று அரசியல், நாங்க வந்து இதுக்கு முன்னாடி இருக்க அரசியல்வாதிகள் மாதிரி நாங்க இருக்கவே மாட்டோம், நாங்க வந்து முற்றிலும் வேறுபட்ட அரசியல்வாதிகள், மக்கள் நலனுக்காகவே நாங்க பாடுபட போறோம் அப்படின்ற மாதிரி லஞ்சம் ஊழல்லாம் ஒழிக்கணும்னா இலவசங்கள் இல்லாம இருக்கணும். இலவசங்கள் இல்லாம இருக்கணும்னா நீங்க தேர்தலுக்கு முன்னாடியே வந்து வாக்காளர்களுக்கு வந்து ஒரு சின்ன துண்டு கூட நீங்க கொடுக்க கூடாது, இதை துண்டை கொடுத்து நீங்க ஓட்டு வாங்குற மாதிரி அந்த ஒரு சீன் கூட இருக்கக்கூடாது அப்படின்றதான் மாற்று அரசியல். அந்த அரசியல் தாவேக்காகிட்ட எதிர்பார்க்க முடியுமா அப்படின்றது ஒரு பெரிய சந்தேகம். அருண்ராஜ் அவர்கள்டையும் எதிர்பார்க்க முடியுமா அப்படின்றது ஒரு பெரிய சந்தேகம். ஏன்னா அவர் வந்து ஒரு பழந்தன்னு கொட்ட போட்ட அரசியல்வாதி மாதிரியே முழுசாவே மாறிட்டார். அதாவது முழுசா மாறின சந்திரமுகியை பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி முழுசாவே வந்து முழு நேர அரசியல்வாதியாக அவர் மாறிட்டாரு. அவர்கிட்ட இருந்து ஒரு மாற்று அரசியலை வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. இவரும் ஒரு சாதாரண அரசியல்வாதி தான் அப்படின்றத வந்து கடந்த இந்த தேர்தல் கமிஷனோட அந்த நடவடிக்கைகள்லாம் வந்து அவங்க அந்த தொகுதியில் நடந்த அந்த ரெய்டு அது மூலமா பிடிச்ச பொருட்கள் அது மூலமா நமக்கு வந்து அந்த செய்தியை உணர்த்துறாங்க. நாங்க மாற்று அரசியல் கிடையாது, நாங்களும் சாதாரண ஒரு அரசியல்வாதி தான், நீங்க திமுகவுக்கு போடுங்க, அதிமுகவுக்கு போடுங்க, எங்களுக்கு விருப்பம் இருந்தா போடுங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்க கடைசியில சொல்ல வராங்களே தவிர அவங்க 2 பேத்துக்கு மாற்று நாங்க தான் அப்படின்னா ஆணித்தரமா அடிச்சு சொல்றதுக்கு இது வரைக்கும் வந்து ஒரு புல் பூண்டை கூட அவங்க தாவேகா சார்பில் புடுங்கி போடலை அப்படின்றதா என்னோட கருத்து. உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. வேற ஒரு வீடியோல நம்ம மீட் பண்ணுவோம். நன்றி.